அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்தவராக ரமலான் மாதத்தில் நின்று வணங்குபவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 37. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதத்தில் நின்று வணங்குவது என்பது இரவு வணக்கத்தை குறிக்கும் என்பதை பல ஆதாரங்களிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படி இருக்க மற்ற காலங்களில் இரவு வணக்கங்களில் ஓரளவு அக்கறை குறைந்தவர்களாக இருந்தாலும் ரமலான் மாதத்திலாவது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். இதை அடிப்படையாக கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் தனது குடும்பத்தாரை இரவு வணக்கத்திற்காக எழுப்பிவிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதையெல்லாம் ஹதீஸுகளில் பார்க்கிறோம். எனவே ரமலான் மாதத்திலாவது இரவு வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய முயற்சியை முறையாக செய்து அதன் மூலமாக நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.